வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்த ஷார்ட் தான் EN19 மெட்டில் ரா மெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஓடி வந்து 25, லென்த் வந்து 100 mm இருக்குது. ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22.2 ஓடி 82 mm லென்த்து. இதில் வந்து வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது. குரு குத்தணும், ரேடிஸ் இருக்குது. இதுக்கு தேவையான டூல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேடிஸ் டூலு, ஒரு சின்ன குரு குத்துற டூலு, ஒரு டர்னிங் டூலு. இது மட்டும்தான் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போய். உங்களை அன்புடன் அழைக்கிறது சென்னை ஈகார்ட் தங்கள் சேனல். முதல்ல வந்து டோட்டல் லென்த் ஃபேஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் லென்த்னா சும்மா இங்கே ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சுட்டு மீதி டோட்டல் லென்த் ஃபேஸ் பண்ணிடலாம். அப்போ தான் இப்படி பிடிச்சி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சைஸ் பார்க்குறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி போட்டோம்னாக்கா நம்ம டர்ன் பண்ணி லென்த்தெல்லாம் பார்க்குறதுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்படி பார்க்கலாம், சைஸ் பக்காவாக வரும். இப்போ நம்ம இது சென்டர் போட்டு அன்சின் பண்ணோன்னு வைங்களேன், டர்ன் பண்ணும்போது இப்படி பார்க்குறதுக்கு நம்ம எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணாக்கா ஈஸியாக பண்ணலாம், வேலையும் குயிக் ஆகும். (27.8) சைஸு.
டர்னிங் முடிஞ்சிச்சு, சைஸ் எல்லாம் பக்கா வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், குரு குத்தணும். இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு குரு வரும், இங்கே ஒரு குரு வரும், இங்கே ஒரு குரு வரும். இந்த 2 குருவும் குத்தும் போது சைஸ் நம்மளால் பார்க்க முடியாது. அந்த சைஸ் பார்க்குறதுக்கு எப்படி பண்ணணும்னாக்கா பாருங்க, ஏற்கனவே வந்து நான் முன்னாடியே வந்து இந்த ஃபேஸ்லேருந்து ரீடிங் வச்சு எவ்வளோ வரணும்னு சொல்லிட்டு சைஸ் வச்சுருந்தேன். அதுலேருந்து இன்னொரு குரு, அதுலேருந்து இன்னொரு குரு, இதை கரெக்டாக முதல்ல குத்தி சைஸ் எடுத்துன்னு ரீடிங் எழுதி வச்சுக்கினேன். அப்போ தான் வந்து நமக்கு குத்துறதுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எப்படி பண்ணாலும் சைஸ் வச்சு பண்ணணும் குத்துணுன்னாக்கா, ரீடிங் வச்சு கூட வச்சு குத்துணுனாக்கா எப்படியா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். நமக்கு சைஸ் வந்து இந்த கம்பெனியில் வந்து பர்ஃபெக்டாக கேட்பாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ரீடிங் எடுத்து வச்சுன்னு குத்துனாக்கா பக்காவாக வேலை செய்யலாம். இதேமாரி உங்களுக்கு எதனா தேவைப்பட்டாங்க நீங்களும் அதேமாரி பண்ணுங்கள். ஓகேவா? சரி வாங்க இப்போ குரு குத்தலாம். இந்த குருவோட வித்து பார்த்தீங்கன்னா 1 mm. நம்ம குருவோட வித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராயிங் எடுக்கிறதுக்கு 1.2. ஒரு ரீடிங் வச்சு குத்திட்டு அப்படியே ஒரு 3/4 கோடு குத்திக்கலாம், கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 9.8 கேட்டிருக்காங்க சைஸு. கரெக்டாக ரீடிங் டச் பண்ணிக்கின்னு 10.5 சைஸ் இது. அதில் வந்து 9.8னாக்கா கிட்டத்தட்ட 0.7. ஓகே, அப்படியே அதுலேருந்து ஒரு கோடு கரெக்டாக இருக்கும். ஓகே, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.8 வரணும். 1.884 இருக்குது. அதுலேருந்து ரீடிங் டச் பண்ணி கரெக்டாக 53. இது வந்து 9.4. 9.4னா 10 mm, 10.5, 1.1. 1.1. ஓகே, அதே மாதிரி ஒரு கோடு. ஓகே, 13.95 இருக்குது. அப்படியே நீங்கள் குத்திக்க வேண்டியதான், அவ்வளோதான். அவ்வளோதான், டர்னிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. சாம்பர் மட்டும் அடிச்சுக்கணும் லைட்டாக, அதில் லைட்டாக சாம்பர். இதில் ஒரு குரு குத்திக்கலாம். இன்னும் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது செகண்ட் ஆப்ரேஷன். எம்மரி எதுவுமே பிடிக்கவே இல்லை.
ஓகே, முடிஞ்சிச்சு. ஓகேவா? எப்போவுமே ஜாப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி எதனா குரு குத்துனீங்கனாக்கா நீங்கள் ஜாபை போட்டு குத்துனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மைனஸு ஜாப் கண்டமாக வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணீங்க, ஏற்கனவே ஒரு ஜாப் எடுத்து டூல்லாம் ரெடி பண்ணி குத்தி சைஸ் வச்சு பார்த்துக்குங்க. ரீடிங் நோட் பண்ணி எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறம் குத்துங்க. அப்போ உங்களுக்கு வந்து சைஸ் மாறவே மாறாது, ஜாபும் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, ஜாப் முடிஞ்சிச்சு. எப்படி இது பார்த்தீங்களா? எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தனால தான் குயிக்காக முடிக்கும். இல்லைனாக்கா ஒன்று நீங்கள் தேடி எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிங்கன்னா ஜாபு முடியவே முடியாது, ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ ஒரு 3 ஹவரில் முடியுதுன்னு வைங்களா. இதுக்கு நீங்கள் வந்து எல்லாமே ஒரு செட்டிங்கை போட்டு ஒன்று டூல் கிரைண்டிங் பண்ணி பண்ணிங்கனாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் ஆகிடும். ஒன்று கிரைண்டிங் பண்ணி பண்ணுறதுக்கு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிங்கனாக்கா பக்காவாக உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த ரேடிஸ்னால் இது வந்து ரேடிஸ் இல்லை, 2 சைடு வந்து ஒன்றா ரேடிஸ் இருக்கணும், சென்டரில் ஸ்கொயர் இருக்கணும். டூவில் அந்த மாதிரி தான் கிரைண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். 2 சைடு ரேடிஸ் வச்சு நைடுவில் சென்டரில் வந்து ஸ்கொயராக இருக்கும். வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.